வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக்கானா பேல். மக்கானாங்கிறது தாமரை விதை. அதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இந்த மக்கானாவை வச்சு ஒரு சாட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இனி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தாமரை விதைகள் 3 கப், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/4 கப், பொடியாக நறுக்கிய தக்காளி 1/4 கப், பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய் 1/4 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், ஸ்வீட் சட்னி 2 டேபிள் ஸ்பூன், கிரீன் சட்னி 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டேபிள் ஸ்பூன், மெல்லிய ஓமப்பொடி 1/4 கப், கொத்தமல்லி தழைகள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தாமரை விதைகளை சேர்த்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அது உடைச்சா நல்லா கிறிஸ்பாக உடைய வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சிருங்க. இப்போது அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், சாட் மசாலா சேர்த்து இந்த எண்ணெயோட ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மக்கானாவை இதில் சேர்த்து நல்ல ஈவனாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஈவனாக கோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மசாலா மக்கானா தயாராகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை லைட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ இதில் மிச்ச சாமான்களை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய், பொடியாக நறுக்கிய தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சட்னி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சட்னி, 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய மக்கானா பேல் தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை உடனே சர்வ் பண்ணிடுங்க. இல்லைனா ரொம்ப சாகியாக ஒரு மாதிரி சொத சொதன்னு போயிடும். மேலே கார்னிஷுக்கு நான் இந்த ஃபைன் சேவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓமப்பொடி, அதை தூவி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய செம டேஸ்டியான மக்கானா பேல் பூரி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மக்கானா பேல் பூரிக்கான சில குறிப்புகள். இதில் சேர்க்கப்பட்டுள்ள அளவு, அதாவது வெங்காயம், தக்காளி போன்றவைகளோட அளவை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இனிப்பு சட்னி, பச்சை சட்னியோடைய அளவையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இதில் வெங்காயம், தக்காளி தான் மெயின் இன்க்ரீடியண்ட். மீதி எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வேறு என்னென்ன சேர்த்து செய்யலாம் அப்படின்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மாதுளை, துருவிய கேரட், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், பூண்டு சட்னி போன்றவைகளை உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் சேர்த்து செய்யலாம். தாமரை விதைகள் வறுக்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பிளாக் சால்ட் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும். இதே தயிர் மக்கானா சாட், அதாவது தஹி மக்கானா சாட்டுக்கு 1/2 கப்புலேருந்து 1 கப்பு தயிரை நல்லா கடைஞ்சு இதோட சேர்த்திங்கன்னா நம்மளுடைய தஹி மக்கானா சாட் தயாராகிடும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.